நம்முடைய பெற்றோர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம அளவுக்கு படிப்பு கிடையாது, நம்ம அளவுக்கு வசதி கிடையாது. இந்த மேடையில் அமர்ந்திருப்பவர்களுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், உங்களை எப்படி வளர்த்து 6 குழந்தை 7 குழந்தை இருக்கிற இடத்துல வளர்த்து அவங்கள விட பெரிய ஆளாக்கிட்டாங்க. ஒரு குழந்தை 2 குழந்தைய வச்சுட்டு நம்ம சரியாக வளர்க்க முடியலன்னா எங்கே தவறுகிறோம்? ஏன் தவறுகிறோம்? நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழுதற்கே என்பான் பாரதி. நல்லதொரு வீணையாக கிடைக்கப்பெற்ற நம்முடைய பிள்ளைகளை அதனுடைய நலன் கெட்டுப்போகும்படியாக நாம் வீதியிலே எரிந்து விடலாமா? இதை ஏன் இவ்வாறு கூறுகின்றேன் தெரியுமா? எல்லா பெற்றோர்களும் பிள்ளைகளை நன்றாக வளர்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட பல பேர் தன்னுடைய பிள்ளைகளினுடைய நிலையை பார்த்து கண்ணீர் விட்டு கதறுகிறார்களே ஏன்? காவல்துறை அதிகாரியாக நான் பார்த்ததை பதிவு செய்கின்றேன். 10ஆம் வகுப்பு படிக்கின்ற பெண் நித்யாவினுடைய புத்தக பையிலே காதல் கடிதம் கண்டுபிடிக்கப்படுகின்றது. 12ஆம் வகுப்பு படிக்கின்ற பையன் காதல் தோல்வியிலே தன்னுடைய விதவை தாயை விட்டுவிட்டு தற்கொலை செய்து கொள்கின்றான். கல்லூரியிலே படிக்கின்றவன் கற்பழிப்பு கூட்டத்திலே கொலை செய்துவிட்டு ஜெயிலுக்கு போகிறான். இதெல்லாம் மட்டும் ஏன் நடக்குது? அந்த அம்மாவும் நல்லா வளர்க்கணும்னு தானே நினைக்கிறாங்க. எங்கே தவறுகிறார்கள்? இந்த அரங்கத்திலிருந்து நீங்கள் வெளியிலே போகும்போது உங்களுக்கு சிந்தனைக்கு சிலவற்றை சொல்ல வேண்டும் என்பதற்காக உளவியல் ரீதியாக சில கருத்துக்களை பதிவு செய்கின்றேன். பிள்ளைகளினுடைய முதல் உலகம் பெற்றோர்கள். பிள்ளைங்க அம்மா அப்பாட்ட அணையும், கேள்வி மீது கேள்வியாக கேட்கும், தனக்கு பள்ளிக்கூடத்தில் நடந்தது அத்துணையும் செய்து காட்டி அங்கீகாரம் பெற வேண்டும் என்று விரும்பும், பெற்றோர்கள் தன்னிடம் அன்பு செலுத்துகிறார்களா என்று பார்க்கும், பெற்றோர்கள் தன்னிடம் நேரம் செலவு செய்கின்றார்களா என்று ஏங்கும். இதெல்லாம் கிடைச்சா புள்ள நல்லா வளரும். இது கிடைக்கலன்னா சிறிது சிறிதாக பெற்றோர்களை விட்டு விலகி நட்பு வட்டாரத்தை நோக்கி செல்லும். எங்கே தனக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதோ, எங்கே தன்னுடைய பேச்சை கேட்கின்றார்களோ, யார் தன்னிடம் அன்பு செலுத்துகின்றார்களோ அவரிடம் சென்று அணையும். உங்களுக்கு தெரியுமா, 100க்கு 90 குற்றவாளிகள் புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, போதை பழக்கத்திற்கு ஆளாவது, பெண்களிடம் தவறாக நடப்பது அத்துணையையும் நட்பு வட்டாரத்தில் இருந்தே கற்றுக்கொள்கிறார்கள். நம்மை அறியாமலே நட்பு வட்டாரத்துக்கு அந்த பிள்ளைகளை தள்ளுவது நாம் தான். பிள்ளைங்க உங்கள்கிட்ட பேச வரும்போது எப்போ பார்த்தாலும் பணப்பயிர் அறுவடை செய்வதிலேயே பிஸியாக இருக்கிற அப்பா லேப்டாப்பையும் செல்ஃபோனையும் வச்சுக்கிட்டு பிள்ளைங்கள்ட்ட பதில் சொல்கிறதில்ல. 24 மணி நேரத்திலே 20 மணி நேரம் மெகா சீரியல் பார்த்து கொண்டே நேரத்தை ஓட்டுகின்ற அம்மாக்களுக்கு பிள்ளைகளிடம் பேசுவதற்கு நேரம் இருப்பதில்லை. மதிப்பெண்களின் பின்னாலேயே ஓடிக்கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களுக்கு பிள்ளைகளிடம் பேசுவதற்கு பாடத்தை தவிர வாய்ப்பில்லை. நல்லது எது கெட்டது எது என்பதை பிள்ளைகளுக்கு யார் சொல்லித் தருவார்? சிந்தித்து பாருங்கள். இதோட 2 பேரும் கணவன் மனைவி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையிலே வேலைக்கு போகின்ற குடும்பத்தினுடைய நிலையை பார்த்தால் மிகவும் பரிதாபம். வேலைக்காரங்கிட்ட பிள்ளையை விட்டுட்டு போவாங்க. எல்லா வேலைக்காரர்களும் தவறானவர்கள் என்று நான் சொல்லவில்லை, உளவியல் ரீதியாக சொல்லுகின்றேன். 1 பாத்ரூம் போனால் 2 பாத்ரூம் போனால் குளிச்சா பிள்ளைங்களா அம்மா அப்பா தான் அந்த இடங்களை துடைக்கணும்னு சொல்லி பிள்ளைகள் விரும்புகிறது. அது இயற்கையும் கூட. அதை வேற யாராவது தொடும்போது குறுகி போகிறார்கள். அவர்கள் சொல்ல இயலுவதில்லை. இது அவர்களுடைய மனதிலே வன்மமாக உருவாகி காலப்போக்கிலே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடைவெளியை உருவாக்கி விடுகிறது என்று உளவியல் ரீதியாக கூறுகின்றார். இதெல்லாம் நம்ம செய்யலைன்னா நம்ம எதுக்காக அந்த பிள்ளையை பெக்கணும்? சிந்தித்து பாருங்கள். அப்பொழுது என்றால் தவறு யாருடையது? இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி எப்படி தெரியுமா? எந்த தலைமுறையும் தாங்காத அளவிற்கு பிள்ளைகளை தாங்கென்று தாங்கியே கெடுத்து விடுகின்ற தலைமுறை இந்த தலைமுறை தான். எப்படி தெரியுமா? பிள்ளை பிறக்கும் போதே பில்கேட்ஸ் ஆகிவிட வேண்டும் என்ற கனவு எல்லா அம்மாவுக்கும். பிள்ளை 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே அப்துல் கலாம் ஆயிடணுங்கிற கனவு எல்லா அப்பாவுக்கும். ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் தெரியறது இல்லைங்க. பில்கேட்ஸினுடைய அப்பாவோ அப்துல் கலாமினுடைய அம்மாவோ கனவு காணவில்லை நண்பர்களே. கனவு கண்டது பில்கேட்ஸும் அப்துல் கலாமும் தான் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கனவுகளை பிள்ளைகளினுடைய கண்களின் மூலமாக பார்க்க வேண்டும் என்று நினைத்து தமிழகத்து பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய இரத்தமாகவும் சதையாகவும் நினைக்கின்ற காரணத்தினால் நாமே நம்முடைய பிள்ளைகளினுடைய முன்னேற்றத்தை கெடுத்து விடுகிறோம். எப்படி? சமீபத்தில் ஊட்டிக்கு போயிருந்தேன். எனக்கே ஒரு பாடமாக அமைந்தது. குரங்குக்கு எல்லாரும் பிஸ்கட் போட்டுக்கிட்டு இருந்தோம். ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அடித்து விரட்டிக்கிட்டு இருந்தார். என்னை பார்த்தோன்னே போலீஸ் ஆஃபீஸர் தெரிஞ்சு சல்யூட் அடித்தார். என்ன பிரச்சனை, ஏன் விரட்டுறீங்க என்ன? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த குரங்கெல்லாம் காட்டில் கனியும் காயும் காய்ச்சி தொங்குது சார், நல்லா சாப்பிட்டுட்டு புஷ்டியாக இருந்துச்சு. இந்த பரதேசி பையங்க சனி ஞாயிறில் முறுக்கையும் பிஸ்கட்டையும் போட்டு அது கிளை தாண்டி பழத்தை சாப்பிட்றதே விட்டுட்டு பிச்சை எடுத்து எலும்பு தோலுமாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நாள் ஆனால் இது அழிஞ்சே போயிடும் போல் இருக்கின்றார்.
இயற்கையில் இருந்தாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டாமா? உச்சாணி கொம்பிலே கூடு கட்டுகின்ற பருந்து ஊட்டி ஊட்டி வளர்க்கும் சிறகு முளைக்கும் வரை, முளைத்தவுடன் கூட்டிலேருந்து தள்ளி விட்டுரும். கீழே விழுவும் போது அடிபடுமே நினச்சோன்னா ரெக்கையை விரிக்கும். அப்போ தான் தன்னுடைய தாய்ப்பறவை ஏன் தன்னை தள்ளிவிட்டது என்று கழுகு குஞ்சுக்கு புரியும். ஒட்டக சிவிங்கி குட்டி போட்டுட்டு நக்கி நக்கி வளர்க்கும். 2வது நாள் மூக்கால தள்ளும், தட்டி தடுமாறி எந்த நிற்கும். 3வது நாள் ஓங்கி ஒரு உதைக்கும். வலி பொறுக்க முடியாமல் ஓடும். அப்போ தான் அந்த குட்டிக்கு தெரியும் தான் ஓடினா தான் எதிரிகள்கிட்ட தப்பிக்க முடியும், இரையை பெற முடியும் என்று. நம்ம என்ன செய்கிறோம்? எல்லாத்தையும் தாங்குதாங்கன்னு. தயவு செய்து பிள்ளைகளை கண்டிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கண்டிக்கவில்லை என்றால் தண்டிக்கப்பட்டு விடுவார்கள். ஒரு நடந்த சம்பவம், ஒரு ஆசிரியர், தலைமை ஆசிரியர், உங்கள் பிள்ளை தவறாக போகிறான், +2ல் அவனுடைய நடவடிக்கை சரியில்லை, அதை நாங்கள் நோட்டில் குறிப்பு எழுதுகிறோம், தயவுசெய்து அதை நீங்கள் பாருங்கன்னு அப்பாவுக்கு எழுதி கொடுக்குறாரு. அப்பா பார்க்குறாரு, அதில் அப்பா பதில் எழுதுறாரு, யோ நீ என் பிள்ளைக்கு தான் வாத்தியார், எனக்கு வாத்தியார் இல்லை அப்படின்னு. அதை கொண்டு போய் பிள்ளை கொடுக்குறான். பார்த்துட்டு பேசாமல் வச்சிடறாரு. குழந்தை திருடன் ஆயிடுறான், போலீஸில் அரெஸ்ட் ஆகுறான். அந்த அப்பா என்கிட்ட வந்து அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியுமான்னு பார்க்க வர்றாரு. வந்தோடனே தலையை செவுத்தில் இடிச்சு அழுகுறாரு. ஏங்க அப்படின்னு கேட்டேன். அப்போவே அந்த வாத்தியார் சொன்னார், சார் நான் தப்பு பண்ணிட்டேன் சார், கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். நீங்களோ ஆசிரியர்களோ பிள்ளைகளை கண்டிக்கவில்லை என்றால் பிற்காலத்திலே அந்த பிள்ளைகள் தண்டிக்கப்பட்டு விடுவார்கள். பிள்ளைகளுக்கு தயவு செய்து நோ சொல்ல தெரிந்து கொள்ளுங்கள். எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுங்கிறத தயவு செய்து பிள்ளைகளுக்கு கற்றுத்தாருங்கள். அதோடு மட்டும் இல்லை, இந்த இடத்துல ஒன்று பதிவு செய்கிறேன் நான். பிள்ளைகளினுடைய முதல் உலகம் பெற்றோர்கள். குடும்பம்தான் பிள்ளைகளினுடைய முதல் வகுப்பறை. பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுடைய முதல் ஆசிரியர்கள். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவார்ந்த மக்கட்பேறு அல்ல பிற. வள்ளுவன். உன்கிட்ட இருக்கிற சொத்துலேயே பெரிய சொத்து எதிரான பெரிய பங்களா, பெரிய காரு, பெரிய நிலம், 100 ஏக்கர், அதெல்லாம் இல்லை. பேங்க் பேலன்ஸு. உன்கிட்ட இருக்கிற குழந்தை தாண்டா உன்கிட்ட இருக்கிற சொத்துலேயே பெரிய சொத்து. முட்டாளே அது உனக்கு தெரியவில்லையேங்கிறான். குழல் இனிது யாழ் இனிது என்பர் மக்கள் மழலை சொல் கேளாதோர். மக்கள் மெய்தீண்டல் உடலுக்கு இன்பம் அவர்தம் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கினா. அப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றுட்டு அந்த பிள்ளைகிட்ட நேரம் செலவு செய்யாமல் ஒன்று தெரிஞ்சுங்க, ஸ்பெண்டிங் டைம் வித் சில்ட்ரன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ஸ்பெண்டிங் மணி ஆன் தெம். பிள்ளைகளிடம் நேரம் செலவு செய்யாத பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவுதான் சொத்து சேர்த்து வைத்தாலும் அது விழலுக்கரைத்த நீராக போவதை காவல்துறை அதிகாரியாக நான் பார்த்திருக்கின்றேன். பொருள் வாழ்க்கைக்கு தேவைதான். பொருள் வேறு, வாழ்க்கை வேறு. பொருளை இழந்து, பொருள் என்று நான் சொல்லுவது பணத்தை, வாழ்க்கை என்று சொல்லுவது பிள்ளைகளை. பொருளை இழந்து ஒரு மனிதன் வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளலாம் நண்பர்களே. வாழ்க்கையை இழந்து பொருளை தக்க வைத்துக் கொள்வது என்பது விரல் போவது தெரியாமல் மோதிரத்திற்கு ஆசைப்படுவதைப் போல என்பதை பெற்றோர்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் மதிப்பெண்கள் குறைவாக வாங்கி தடுமாறும் போதுதான் பெற்றவர்களினுடைய அன்பும் அரவணைப்பும் அதிகமாக தேவை. 10 முறை கீழே விழுந்த பிள்ளையை முத்தமிட்டு தூக்கிய தாய் நீ 9 முறை எழுந்தவள் தானே என்று ஆறுதல் கூறினாலாம். நன்றாக படிக்கின்ற பிள்ளையை விட நன்றாக படிக்காத பிள்ளைகளிடத்திலே அதிக அக்கறை காட்டுவதுதான் பெற்றோர்களுடைய தனிப்பட்ட சிறப்பே. எல்லா பிள்ளையும் 100க்கு 100 மார்க் வாங்கணும். நீங்களாம் யாராவது இங்கே 100க்கு 100 மார்க் வாங்கினவங்க இருந்தால் கை தூக்குங்க. நான் ஒரு தடவை 100க்கு 100 மார்க் வாங்கினதே இல்லை. எப்படி முடியும்? தயவு செய்து ஒரு பிள்ளையை இன்னொரு பிள்ளையோடு ஒப்பீடு செய்யாதீர்கள். ஒரு ரோஜாவை ஒரு மல்லிகையோடு அல்ல, ஒரு ரோஜாவை ஒரு ரோஜாவோடு கூட ஒப்பிடாதீர்கள். ஒவ்வொரு ரோஜாவுக்கும் ஒரு சுயம் உண்டு. ஒரு பிள்ளையை மற்றொரு பிள்ளையோடு ஒப்பீடு செய்யாதீர்கள். ஏன் தெரியுமா? தூக்கணாங்குருவி கூடு கட்டுகிறது, சிலந்தி வலை பண்ணுகிறது, கரையான் புற்று வைக்கிறது, எல்லாமே மகத்தான செயல்தான். ஒன்றை மற்றொன்றால் செய்ய முடியுமா? நிச்சயமாக முடியாது. சரி, அதுதான் இல்லை. எந்த பிள்ளையாவது இந்த அம்மா அப்பாவை பார்த்து அந்த அம்மா அப்பா மாதிரி நீங்கள் இல்லையா அப்படின்னு உங்களை எப்பயாவது கேட்டிருக்கா? அதுங்களுக்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்லைன்னா என்ன அர்த்தம்? யோசித்து பாருங்கள். எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை யோசித்து பாருங்கள். இந்த இடத்துல ஒன்றை பதிவு செய்கின்றேன். பிள்ளைகளுக்கு ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்துவிட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை பலமுறை கண்டிருக்கின்றேன்.
வெற்றி பெறுவதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் வெற்றி என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். மகிழ்ச்சியுள்ள பிள்ளைக்கு வெற்றி தன்னால் வந்து சேரும். பெற்றுக்கொள்வதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல் விட்டு கொடுப்பதில் மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லித்தாருங்கள். விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவர்கள் விட்டு கொடுத்ததில்லை என்பதை சொல்லித்தாருங்கள். அவமானங்கள் இல்லாமல் வெகுமானங்கள் இல்லை. நம்மை அவமதித்தவரை நாமும் அவமதிக்க நினைப்பது அகங்காரம். அவர்கள் நம்மை வந்து வாழ்த்தும்படியாக நம்மளுடைய தரத்தை உயர்த்தி கொண்டால், நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட செய்து விடும்னா அதுவே அங்கீகாரம் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்க. கோபப்படுவதினால் எதையும் சாதிக்க முடியாது. உளவியல் ரீதியாக கோபம் என்பது பெற்றோர்களினுடைய இயலாமையினுடைய வெளிப்பாடு. கோபத்திலே கொட்டுகிற மலையை சுட்டு விடுகிறேன் பார் என்று கொல்லிக்கட்டையை எடுத்து மலையிலே நீட்டினால் கொல்லிக்கட்டை தான் அணைமை ஒழிய மழை நிற்காது. கோபம் என்பது அமிலத்தை போன்றது. அது இருக்கும் இடத்தை தான் முதலில் அழிக்கும், விழுகின்ற இடத்தை பின்னால் தான் அழிக்கும் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு முன்னால் நல்ல வார்த்தைகள் பேச கற்றுக்கொள்ளுங்கள். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்றுனா. வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணிலடங்காதவர்கள். பிரச்சனைகளை எதிர்கொள்ள பிள்ளைகளுக்கு சொல்லி வளருங்கள். The one and the only way to solve the problem is to face the problem. பிரச்சனைகளை எதிர்கொள்வது எப்படி என்று சொல்லித்தாருங்கள் பிள்ளைகளுக்கு. இதெல்லாம் யார் சொல்லித்தர? கவலைப்படுவதனால் ஒரு மனிதன் ஒரு முழத்தை நீட்டவோ குறைக்கவோ முடியாது என்கிறது வேதம். இதையெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டியதுதான் பெற்றோர்களினுடைய கடமை. நாம் சொல்லித் தருகின்றோமா? போல செய்தல் தான் பிள்ளைகளினுடைய மூல குணம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் சொல்கிறத பிள்ளை செய்யாது, நீங்கள் செய்கிறத செய்யும். வீட்டிலே படுத்துக்கொண்டு பக்கத்து வீட்டு மாமா வந்து கேட்டால் இல்லை என்று சொல் என்று நாமே சொல்லிக் கொடுத்தால் அது இல்லை என்று சொல்லும். அடுத்த நாள் சினிமாவுக்கு போய்விட்டு வந்து ஸ்பெஷல் கிளாஸ்னு உங்கள்கிட்ட சொல்லும். நீங்கள் தானே கத்துறீங்க. குடிக்கின்ற பெற்றோர்கள் குடிக்காதே என்று பிள்ளைகளை சொல்வதற்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது? விதை ஒன்று போட சுரை ஒன்று முளைக்குமா? சட்டியில் இருக்கிறது தானே ஆப்பில் வரும். அப்படி என்றால் குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு வேள்வியை போன்றது. தயவு செய்து அதை புரிந்து கொண்டு பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவு சிறந்தால் உங்கள் வீடு மட்டுமல்ல இந்த நாடு சிறக்கும் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள்.